ஆடி 15 பூ எடுப்போம். மாசி மாசம் வெட்டிடுவோம். அந்த அளவுக்கு பராமரிப்பு கொடுத்தோம்னா பூ விடுங்க. ரேட் அதிகமா வருங்க. ஆனா நாங்க வந்து சென்ட் கம்பெனி கொடுக்கறதுனால நாங்க அவங்களே செடி கொடுக்குறாங்க, நாத்து கொடுக்குறாங்க. அதனால நாங்க அவங்களுக்கு பாதி, நாங்களுக்கு எங்களுக்கு பாதி. சிறுமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம நீலிப்பாளையம் ரோட்ல ஒரு ஜாதி மல்லி தோட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. இந்த தோட்டத்தை பார்த்தோன்னா நம்ம பார்வை இந்த சைடு திரும்பிச்சு. சரி, இந்த ஜாதி மல்லியை பற்றியும் இந்த ஜாதி மல்லி சாகுபடி எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விவசாயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம். உங்க பேருங்கக்கா? ஜெயலட்சுமி. ஓகே. இந்த ஜாதி மல்லி தோட்டத்தை நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? நான் 5 வருஷமா வச்சிருக்கிறேங்க. 5 வருஷம். எத்தனை செடிகள் இருக்குங்க? நம்ம 100 செடி. 100 செடி. எந்த டைம் வந்து இது வளரும், எந்த டைம் வரைக்கும் இருக்கும்? ஆடி 15 பூ எடுப்போம். மாசி மாசம் வெட்டிடுவோம். செடி வெட்டுவோம். 3 மாசம் வளர்த்தோம். 6 மாசம் வெட்டுவோம். 6 மாசத்தை பூ எடுப்போம். அப்படி மாறி மாறி வருஷத்துக்கு 2 டைம் வர மாதிரி வரும். ஒரு கிலோக்கு வந்து எத்தனை ரூபா வரைக்கும் நீங்க விற்பனை செய்யறீங்க? இது வந்து சென்ட் கம்பெனிக்கு போறதுங்க. விரிஞ்சு பூ சென்ட் கம்பெனிக்கு போறதுங்க. கிலோக்கு 120 ரூபா 200 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து 6 மாசம் முட்டை வலி கம்மி தான். இதுக்கு முதல்ல கம்மி தான். 2 டைம் ஒரு 3 டைம் களை வெட்டு வரும். டில்லர் வச்சு வெட்டிக்கலாம், களை வெட்டிக்கலாங்க. ஆனா பூ இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம பராமரிப்பு கொடுத்தோம்னா பூ விடுங்க. டவுன் ஹால்ல வந்து பூ மார்க்கெட் இருக்குதுல்லங்க. ஆமாங்க. அங்க வந்து நீங்க போட்டீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போகும்? அங்க அதிகமா வருங்க. ரேட் அதிகமா வருங்க. ஆனா நாங்க வந்து சென்ட் கம்பெனி கொடுக்கறதுனால நாங்க வெளியே கொடுக்கறது இல்ல. மார்க்கெட்டுக்கு அவங்களே செடி கொடுக்குறாங்க, நாத்து கொடுக்குறாங்க. அதனால நாங்க அவங்க போடுவோம். அவங்க கிட்ட போடுங்க. சென்ட் கம்பெனி வந்து எடுத்துட்டு வந்து எடுத்துப்போம். வண்டி வருது எடுத்துப்போம். ஓகே. அதாவது விரிஞ்சு பூ எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்களா இல்ல ஜாதி மல்லி எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்களா? இல்ல, விரிஞ்சு பூ எடுக்கிறது ஈஸிங்க. ஏன்னா பெருசா நல்லா விரிஞ்சு இருக்கும். இது வந்து நம்ம மொக்கட்ட கூட மிஸ் ஆயிருங்க. மொக்கட்டத்துக்கு பாத்தீங்களா, இதே நம்ம காலையில பார்த்தா 1 2 இருக்குங்க. அது மிஸ் எப்படி இருந்தாலும் தெரியாது, வெயிலுக்கு தெரியாதுங்க. அதனால என்ன விரிஞ்சு போடுறது நமக்கு இது. அதனால நீங்க விரிஞ்சு பூ தான் ரொம்ப ஈஸி எடுக்கலாம். வேலைக்கு வந்து ஆள்கள்லாம் வருவாங்களாங்க? ஆளு எங்க பக்கத்துல இருக்கிறவங்க வருவாங்க. வருவாங்க. நீங்களே எடுத்துக்கோங்க. நாங்களே எடுத்துக்கோங்க. சரி, காலையில எத்தனை மணிக்கு வந்து எந்திரிச்சு இந்த பூ பறிக்கிறது? 6 மணிக்கு வந்துருவோங்க. வயல்ல இருந்துச்சு வயலுக்கு வந்து 4 மணிக்கு வந்தோம்னா எப்படியும் 9 மணி வண்டி 9 மணிக்கு வந்துடும். 3 வீட்டுக்கு 4 பேர் 9 மணிக்கு வந்து ஒரு 6 மணிக்கு வந்து 9 மணிக்கு பிடிச்சிருவோம். வண்டி வந்துடும். சில தோட்டத்துல எல்லாம் பாத்தீங்களாங்க மொக்கு வந்து ஒரு 8 மணி வரைக்கும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போடுற சௌகரியம் இருக்குங்க. நாங்க இங்க கோயம்புத்தூர் கொண்டே போடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. நாம இங்க எடுத்துக்கிறோம். வசதி எல்லாம் சில பேர் வந்து எடுத்து போடுவாங்க. அது நமக்கு டைம் பத்தாதுங்க. நாம 6 மணிக்கு எடுத்து 9 மணிக்கே கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு போ அதெல்லாம் செட் ஆகாது நம்மளுக்கு. அதனால நாங்க விரிஞ்சு சென்ட் கம்பெனினா எங்க இருக்கக்கூடிய சென்ட் கம்பெனி உங்ககிட்ட இருந்து வந்து எடுத்துட்டு போறாங்க? எங்களுக்கு வந்து மத்தமலையம். இங்க எத்தனை தோட்டங்கள் இருக்குங்கம்மா உங்கள மாதிரியே? எங்களை மாதிரி இங்க நிறைய இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி இல்லாதவங்க கொஞ்சம் கம்மியா வச்சிருப்பாங்க. தண்ணி இருக்கிறவங்க நிறைய வாழை போட்டுருக்காங்க. பூச்செடி வந்து நாங்க மட்டும் தான் வச்சிருக்கோம். ஆள் கூலி வந்து எத்தனை ரூபா வருது நீங்க ஒரு கிலோக்கு வந்து கொடுக்குறீங்க? அவங்களுக்கு பாதி, எங்களுக்கு பாதி. 100 ரூபா அவங்களுக்கு 200 ரூபாய், எங்களுக்கு 100 ரூபா, அவங்களுக்கு 100 ரூபா. அப்புறம் நீங்க எடுக்கிறது உங்களுக்கு? ஆமாங்க. நாங்க எங்க வீட்ல எடுக்கிறது எங்களுக்கு முதலீடு மாதிரி. அது வரக்கூடிய அந்த லாபத்தை நீங்க எடுத்துக்கீங்க. சரி, இந்த செடி வளர்றதுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கையாளுறீங்க? இதுக்கு வந்து மருந்து தாங்க. இது ஃபார்மஸ்ல வாங்கினா அடிச்சுக்கிறாங்க. கீழே உரம் வந்து டிஏபி போட்டு விடுறாங்க. டிஏபி பொட்டாசு எல்லாம் போட்டு விடுறாங்க. எப்படிங்க தண்ணி எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தானா? சொட்டு நீர் பாசனம் தான். தண்ணி எல்லாம் தண்ணிக்கு இதுக்கு அதிகமா தேவைப்படுங்களா? இல்ல, இதுக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாது. கம்மிதான். இது தண்ணி எப்படி பாய்ச்சதுங்க? போர்ல இருந்து வர்றத தண்ணி தாங்க. இது ஃபில்டர் ஆகி வருதுங்க. இது வந்து மண்ணு வருங்க. மண்ணு வரனால இது ஃபில்டர் ஆகி அதுல வருங்க. அதெல்லாம் டெய்லி ஃபில்டர் கழுவிட்டு வருங்க. அதுல இதுல இருந்து இதுல ஃபில்டர் ஆகி இதுல வருங்க. இதுல அது போல மிச்சம் வைக்கிற மண்ணு இதுல வருங்க. கழுவி ப்ரஷ் பண்ணி கழுவணும்னா இல்ல மண்ணு பூரா வந்துருங்க. சரிங்க. ஸ்ட்ரைட்டா எல்லா இதுக்கும் தோட்டத்துக்கு வருங்க. வாழைக்கெல்லாம் இதுல இருந்து அப்படியே இந்த செடிகளுக்கு அந்த சொட்டு நீர் பாசனம் அப்படியே போகுது. ஓகே. இதுக்கு என்ன மண்ணுங்க? இதுக்கு வந்து எல்லா மண்ணும் போல. அதாவது செம்மண்ணாக்கு நல்லா செடி வளரும். கொஞ்சம் இதாக்கு மண்ணுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு அளவுக்கு செடி அவ்வளவு வளராது. அது கூட்ட கொடுத்தாதான் கொஞ்சம் எச்சா வளரும். சில இடங்கள்ல நான் செடிகள் பாத்துருக்கேன். நல்லா ஆள் உசைறதுக்கு இவ்வளவு வரைக்கும் இது வளருங்க. இது அங்க லேட் ஆயிடுச்சு. செடி வெட்டு கொஞ்சம் லேட் ஆனதுனால இந்த அளவுக்கு இருக்கு. குறைவாதான் வளருது. ஓகே. இப்போ இந்த செடி வளர்றது வந்து அடுத்தடுத்த வருடங்கள்ல இது செடி வளருமா எப்படி? ஆமாங்க. வருஷம் நம்ம வெட்ட வந்துக்கும். 6 மாசம் கொண்டு வெட்ட. நீங்க அதை வெட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 மாத காலங்களுக்கு நீங்க வேற என்ன தொழில் வந்து வேற என்ன விவசாயம் நீங்க பண்ணுவீங்க? வேற வாழைதாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. வாழை விவசாயம். மாடு இருக்கு. பால் கறந்து தரும். இதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 7 நாள்ல வாரத்துல 7 நாளுமே இதுக்கு வேலை தான். ஆமா.
இதுல சென்ட் கம்பெனி உங்களுக்கு எப்போ வந்து தொகை வந்து அந்த வார தொகை வந்து எப்போ கொடுக்குறாங்க? எங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டுறோம். வாரத்தொகை வந்து வாரம் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். வெள்ளிக்கிழமை நாள் தான் கொடுப்பாங்க ஆமா எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா. அந்த வெள்ளிக்கிழமை டைம்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வேலை செய்யறவங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமையே நீங்க கொடுத்துருவோம். அவங்க கொடுக்கும்போது நாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஜாதி முல்லை செடியினுடைய ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தகவல் வந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.